மகிமையால் எங்கள் மொழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா நமஸ்காரம். எங்கள் நம்பிக்கை நங்குரமே பரிசுத்தரே ஆராதிக்கிறோம். எங்கள் தெய்வமாய் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் மாட்சிமை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையானவரே ஹல்லேலூயா.
எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். என் கொம்பை நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவரே. நீங்கள் எங்களை
சொல்லுங்க. அந்த இயேசு தாங்க, அந்த ஐயானது இயேசு. உங்க சத்தம் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். ஆமா, பல விதத்துல பிரச்சனைகள் சூழ்நிலை வரும். வரும் பிரச்சனைங்க, சரீரம் பலவீனமா ஆகும், சிந்தையில பல அழுத்தங்கள் உண்டாகலாம், பல விஷயங்கள் தடையாவே போய் கொண்டிருக்கலாம். சொல்லுங்க, அலை மோதும் கடலில் தடுமாற்றும் படகில் மாடுமையான வந்தீரையா, மாறாதவர் நீர் தானே. தடுமாறும் படகிலே அலைகள் தடுமாறும் படகிலே மாடுமையான வந்தீரையா, மாறாதவராய்
ஐயா என் பலனெல்லாம் இயேசுதான் ஐயா. கடைசியா ஒரு டைம் உங்க வாயிலிருந்து ஒரு அறிக்கை செய்யுங்க. என் பலனெல்லாம் இயேசுதான் ஐயா. என் பலனெல்லாம் இயேசுதான் ஐயா. நன்றி ஆண்டவரே. இந்த மலைவெளியில் உங்க சமூகம் எங்களை வழி நடத்தட்டும். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தாவே உங்க சமாதான கிருபையால் நிரப்புங்க. இந்த புதிய மாதத்துக்குள்ள ஒரு புது நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீங்க வழி நடத்தும்படி ஆட்சிவிக்கிறோம். உங்க கரம் விருதுகளை நடத்தும்படி ஆட்சிவிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம கர்த்தர் நல்ல ஒரு கரம். இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 9 மாதம் தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்தியிருக்கா என்று நான் நம்புகிறேன். அதே விசுவாசத்தோடு அதே நம்பிக்கையோடு இன்னும் ஒரு அளவு ஒரு படி கூற்றிக்கொண்டு இன்னும் ஒரு படி உயரமாக வந்து அந்த ஆண்டவருடைய கிருபையை அனுபவிக்க ஆரம்பிக்கும். புதிய மாதம், புதிய வழிநடத்தல், புதிய கிருபை, புதிய பலன், ஒரு புது நம்பிக்கை இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் வைத்து நம்மளை நடத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர், நல்லவர். ஆமென். ஆல்ரைட். நல்ல சந்தோஷத்தோட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை அப்படி தியானிப்போமாக. ஆமென். வாசித்து இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். ஆமென். நம்ம மத்தியில் புதிதாக ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவங்க மனைவி குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மணியமும் ஆண்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போமாக. வி வெல்கம் யூ பிரதர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்த நல்ல இயேசுவை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போமா? நம்ம 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18வது வசனத்தை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். சக்கரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த 10வது மாசத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதம். நான் இந்த பல காரியங்கள் இந்த 10க்கு நம்ம அந்த எண்ணி அந்த நம்பர்ஸ்க்கு நம்ம காரியங்களை சொல்லலாம். சில வேதத்தின் பிரகாரமாக நீங்கள் கவனிப்பீங்களானால் இந்த 10 என்று சொன்னால் ரொம்ப ஒரு அற்புதமான, அதுக்கு என்ன அர்த்தம் வருகிறன்னா அதிகாரத்துவத்தை கொடுத்து சொல்லுகிறது. ஸ்பீக் அபவுட் தி அத்தாரிட்டி. இந்த 10 அப்படி எண்ணி அந்த சொல்லும் போது கம்ப்ளீட்னஸ் ஆஃப் ஆர்டர், ஒரு முழுமையை சொல்லுகிறது. பொறுப்பாடு இந்த 10 ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்று அர்த்தம் சொல்லுகிறது. வேதத்தில் இந்த 10 அப்படி என்று பார்த்தீங்களா அநேக விஷயங்களை இந்த 10 சம்மந்தப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் மோசே இடத்துல கற்பனைகளை கொடுக்கும் போது 10 கமாண்ட்மென்ட்டை கொடுத்தார். 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளில் பார்த்தீங்க சொன்னால் அது எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வரும்படியாக தேவன் நியமித்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின அந்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும்படியாய், ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக
கர்த்தர் அந்த வாதைகளை என்ன பண்றார், எகிப்துக்கு அனுப்பி எகிப்தியர் எல்லாரும் குறிப்பாய் பார்வோத் ராஜாவும் அவர்களுடைய சேனைகளோட ஆண்டவருடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தோட, அதில் அந்த கடைசி வாதை வரும்போது அவர்கள் 9 வாதைகளுக்கும் ஒரு பிடிவாதமாய் இருந்தார்கள். இவர்கள் விடவே முடியாது என்று பிடிவாதமாய் பிடித்து வைத்து கொண்டிருந்தார்கள் தேவ ஜனங்களை. ஆனால் கர்த்தர் 10வது வாதை அனுப்பும் போது ஒவ்வொரு குடும்பத்தில் தலைச்ச பிள்ளைகளுடைய உயிர்கள் இழக்கும் போது, குறிப்பாக இந்த எகிப்தியர்கள் குடும்பத்தில் பார்வோன் ராஜாவோட என்ன சேர்ந்து அவர்கள் அதை தாங்க முடியாமல் அந்த 10வது வாதையில் நீங்கள் போயிருங்க எங்கள் தேசத்தை விட்டு விட்டார்கள். ஸ்பீக் அபவுட் அதிகாரம், வல்லமை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர்களுடைய பிளெஸ்ஸிங்கை பெருக பண்ணுவதுக்கு டைத், என்னது, தசம பாகவம், டைட்ஸ் 10% நீங்கள் 10%, உங்களுக்கு 100% உங்களுக்கு வருமானத்தில் அதில் 10% நீ தேவ ஆலயத்துக்கு நீ கொடுக்கணும், உன்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் அவங்களோட பேசினார். வசனங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது, நீங்கள் கவனிக்கலாம். டியூட்டோனமி 14வது அதிகாரத்தில் 20-23 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்கு சொந்தமானது. அப்போ இந்த 10 என்று எண்ணி நிறைய விஷயங்களை வேதத்தில் பேசியிருக்கு. இதெல்லாம் நம்ம செயல்போது கம்ப்ளீட் பண்ணும்போது தேவனுடைய பலத்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். அந்த பூமியில் கர்த்தருடைய விடுதலையை நம்ம அனுபவிக்க முடியும். இன்னைக்கு பிரசங்கத்தோட டைட்டில் த ஃப்ரீடம் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் கிரைஸ்ட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் மூலமாய் விடுதலையும் ஒரு மறுரூபத்தையும் கிறிஸ்துக்குள்ளே நம்ம அடைய போகிறோம் என்ற டைட்டிலோட முடிந்த இந்த ஒரு மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த காரியத்தில் இந்த வரியில் நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர். அடுத்து பார்த்தீங்க சொன்னால் இந்த 10 என்று சொன்னது 10வது நாளில் the visitation of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் ஒரு விஜயம் செய்த நாள். நமக்கெல்லாம் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுது 40 நாள் இந்த பூமியில் உலாவி அவருடைய தரிசனங்களை சீஷர்கள் இடத்துல, அவரை விசுவாசிக்கிற யாவரு இடத்துலையும் அவர் தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லி அவர் எல்லாத்தையும் ஒரு உறுதிப்படுத்தி ஒரு கம்ப்ளீட்னஸ்குள்ள வந்தது. இந்த 40 நாள் முடிந்த பிற்பாடு அவர் அசைன் பண்ணும்போது, பரமேறும் போது, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது, அந்த நாளிலிருந்து ஆண்டவர் அந்த நாளில் அவங்களுக்கு வார்த்தையும் கொடுத்தார். நீங்க எருசலேம்ல விட்டு எங்கேயும் நீங்கள் போகாம இருங்க, எருசலேம்ல என்னுடைய வரத்துக்காய் காத்து இருங்க அப்படி என்று அவர்களிடத்துல சொல்லி எருசலேம்ல அவங்க எல்லாரையும் காத்திருக்க சொன்னார். அந்த காத்திருந்த நாள்ல இருந்து 10 நாள் சரியாக அந்த அறுவடை பண்டிகை, the harvest of feast கொண்டாடுகிற அந்த நாளில், அதுதான் பெந்தகோஸ் என்று அழைக்கப்படுகிற நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். கரெக்டாக 50 நாள், அந்த 40 நாள் இயேசு இந்த பூமியில் இருந்து பிற்பாடு அந்த 40 நாள் 10வது நாள், அந்த 10 நாளில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு ஒரு சந்திப்பு செய்தார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் சந்திப்பு செய்தார். கரெக்டாக 10வது நாள். நான் இதெல்லாம் வைத்து இன்றைக்கு உங்களோட நான் உங்கள் மைண்டில், உங்கள் சிந்தையில் ஒரு விஷயத்தை, இந்த அக்டோபர் மாதத்தில் 10வது மாதத்தில் தேவனுடைய அதிசயமான ஒரு கரங்கள் உங்களை நடத்த போகிறது. பரிசுத்த ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் இந்த 10வது மாதத்தில் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. எப்படியாய் அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்க எருசலேம்ல காத்திருந்தார்களோ, காத்திருந்தனா சும்மா உட்கார்ந்திருக்க, they are praying for the promise of the Lord. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு காத்திருந்தாங்க, ஜெபித்தார்கள், காத்திருந்தார்கள், ஜெபிக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த அவர்கள் காத்திருந்தபடினால அற்புதமாய் அந்த பரிசுத்தாவின் பலத்தையும் வரங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். அங்க வாசிக்கிறீங்களா? அதை அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து போதும். பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் இந்த பூமியில செய்த அந்த சந்திப்பு, அது நம்மளை ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி, நம்மளை ஸ்திரப்படுத்தி, நம்மளை அபிஷேகம் பண்ணி, அவருடைய மகிமையால நம்மளை நிரப்பி, அவர் அற்புதமா இந்த பூமியில உள்ள சவால்கள், பிரச்சனைகளை சந்திக்க நம்மளை நடத்த இருக்கிறார். பாருங்க, இந்த பூமியில நம்ம கடந்து போகிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் ஒன்றொன்றும் அது ஒருத்தர் இப்படி சொன்னா டிசைனா இருக்குமா, விதவிதமா இருக்குமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். நான் கடந்து போகிற பிரச்சனையை நீங்க கடந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க கடந்து போற பிரச்சனையை நான் கடந்து போக மாட்டேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அவருடைய ஆவியை அவர்கள் மேல ஊற்றி அவர்களை அற்புதமாய் வழி நடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த மாசம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதம் என்று நான் பார்க்கிறேன். நீங்களும் அப்படியாக பாருங்க. இந்த மாதத்தில் அதிகமாய் ஆண்டவரோட சேர்வதற்கு, ஆண்டவரோட இணைவதற்கு, அவர் இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு பிரயாசம் எடுங்க, காத்திருங்க. அற்புதமாய் கர்த்தர் உங்களை என்னை நிரப்பி கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? எஸ். புதிய மாதத்துக்குள்ள புது கிருபை, புது பலனை வைத்து கர்த்தர் அற்புதம் நடத்த போகிறார். அந்த நிச்சயத்தோட நாம் முன் செல்ல போகிறோம். அல்லேலூயா. சரி, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் மையமாய் வைத்து இன்றைய நாள் அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். The freedom and transformation in Christ. முதல் விஷயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, அவருக்குள்ள இருக்கக்கூடிய freedom in the spirit. The freedom of the spirit. ஆவியிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடுதலை. பரிசுத்த ஆவியான் ஊற்றப்பட்ட நாள்ல அவர்களுடைய ஆவியில அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு விடுதலை, அவர்களுடைய மாம்சத்துல, அவர்களுடைய ஆத்துமாவில பெற்றுக்கொண்ட விடுதலை. ஒரு 3 விஷயத்தை உங்க மைண்ட்ல இன்னைக்கு வைக்க போகிறேன். They receive the freedom through the Spirit of God. எத்தனை தடைகள், மாம்சங்கள் எவ்வளவு தடை பண்ணதோ, அவர்களுடைய ஆத்துமா எவ்வளவு தடை பண்ணுகிறதோ, அவங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு தடை பண்ணது, ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட நாள்ல பெரிய ஒரு விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 3:17 வசனத்தில் கவனிக்கலாம். Now the Lord is Spirit. கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். And where the Spirit of the Lord is, எங்கே கர்த்தருடைய ஆவி இருக்கிறதோ, there is a freedom. அங்கே ஒரு விடுதலை. ஆவி, தேவனுடைய ஆவி இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை. கர்த்தருடைய ஆவி அந்த பெந்தெகோஸ்து நாள் அறைகள் அவர்கள் கூடின மேல் அறையில மட்டும் ஊற்றல. It was poured into every heart. அவர்களுடைய இருதயத்தில் அந்த தேவ ஆவி ஊற்றப்பட்டது. அவர்களுடைய மாம்சத்தின் மேல் அந்த ஆவி ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. இங்கே பவுல் ரொம்ப அழகா சொல்லுகிறார் கொரிந்தியர் திருச்சபைக்கு. அவருடைய புதிய உடன்படிக்கையின் மகிமையை குறித்து அங்க பேசுகிறார். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. அதனால தான் தேவன் 2000 வருஷத்துக்கு முன்பதாய் ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய ஆவியை பொழிய பண்ணினார். இன்னைக்கு நமக்கு எல்லாம் அந்த சத்தியம் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அற்புதமான கிரியைகளை நாம் அறிந்திருக்கிறோம். தெரியாதவர்கள் தொடர்ந்து அதை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். பெந்தெகோஸ்து என்ற நாள் வந்தது. சரித்திரம், பயங்கரமான ஒரு சரித்திரம். அது வெறும் கதை அல்ல, ஒரு கட்டுக்கதையாக அதை வைத்திராதீங்க. இல்ல, அதை படிச்சுட்டு ஒரு நாலேஜ்கோட எடுத்துட்டு போயிடாதீங்க. கர்த்தர் அதை நம்ம ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வைத்திருக்கிறார். அனுபவிக்கிறதுக்காகவே கர்த்தர் அந்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்போது ஒரு புது பலன்,
ஒரு புது கிருபை, ஒரு புது நம்பிக்கை. அல்லேலூயா. நாம் முன்னேறி போகிறதுக்கே அவருடைய பலன் துணையாக இருந்து நம்மளை நடத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. Now the Lord is spirit, and where the spirit of the Lord is, there is a freedom. ஒன்றாவது விஷயம், freedom from the law. பிரமாணத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில ஊற்றப்பட்ட நாள் பிரமாணத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு முழுமையாய் அந்த பிரமாணங்களை அவர் கீழ்ப்படிந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணி நிறைவேற்றி, ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளால பிரமாணங்களை செய்ய நிறைவேற்ற முடியாது. பிரமாணங்கள் நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை உண்டாக்கி நம்மளை சாகடிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு அநேக வழியில அந்த பிரமாணங்களை, லோவை, நியாய பிரமாணங்களை நாம மேற்கொண்டு வர முடியாது. தேவனுடைய ஆவியானுடைய வேலை இருந்தால் உடைய நம்மளால அதை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமா? In the context of this letter, Paul contrasts the old covenant of the law which brought condemnation. வாசிக்கிறீங்களா? அதை ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. 1வது வசனம், therefore there is now no condemnation. அது என்னது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன? அந்த நியாய தீர்ப்புக்குள்ள நீங்கள் விழுந்து, பாவத்தில் நீங்கள் விழுந்து, குற்ற மனசாட்சியில விழுந்து நீங்கள் பின்வாங்கி போகாம பரிசுத்த ஆவியானவர் நம்மளை காத்து நடத்துகிற ஒரு அனுபவம். With the new covenant in Christ which brings life. இந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. பவுல் சொல்கிறார், பிரமாணங்கள் கொல்லும், the law will kill, but the spirit give the life. அப்படி சொல்றார். ஆவியோ ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் அநேக வழியில பலவிதமான பாவ செயல்களை, பலவிதமான பாவமான காரியங்களை இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்துல வாழ்கிற ஜனங்களுக்கு நேராய் வீசுகிறான். அதை வீசும் போது இந்த பிரமாணத்தின் அடிப்படையில அவர்களுக்கு மரண தண்டனை உண்டாகக்கூடிய நிலை உண்டாக்கி வைத்திருக்கான். ஆனால் ரோமருக்கு சொல்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த பிரமாணங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் மோசே இடத்துல கொடுத்த அந்த பிரமாணங்கள், பழைய ஏற்பாடு உள்ள பிரமாணங்கள், அவர்கள் இதை பிரகாரம் வாழ்ந்து, அவர்கள் இது பிரகாரமாய் வாழ்ந்து அவர்கள் நிறைவுக்கு வர வேண்டும். பட் இட் பிகம் பாசிபிள் டு them. It become impossible to them. அவர்களுக்கு சாத்தியமில்லாதமாய் ஆனது. அப்ப பழைய ஏற்பாடு நாட்கள்ல தேவன் கொடுத்த அந்த பிரமாணங்கள் எல்லாம், அந்த லா, அவர்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாம போயிட்டது. அவர்களுடைய விடுதலை சிந்தையில விடுதலை பெற்றுக்கொள்ளமாய் போகிறது. அவர்களுடைய ஆத்துமால ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளல. அவர்களுடைய சரீரத்துல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாய் போன சூழ்நிலை உண்டானது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிரமாணத்திலிருந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மளை விடுதலையாக்கியிருக்க. ஒரு கரங்களை தட்டி கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரிப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துட்டார். The freedom in Christ through the Holy Spirit. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் நீங்கள் வெற்றியோட வாழ்றதுக்கு, ஒரு கில்ட்டினஸ் இல்லாம நீங்கள் வாழ்றதுக்கு, கடவுளோட ஆண்டவரோட ஊழியங்களை செய்வதற்கு, கர்த்தருக்கு தொடர்ந்து முன் செல்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விடுதலையோட நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகட்டும். The law could never save. It only highlighted sin. இந்த பிரமாணங்கள் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆனாலும் but now
through Christ and the Spirit. கிறிஸ்துவும் அவருடைய ஆவியின் மூலமாய் we are free from the demands of the law. அந்த பிரமாணங்களுடைய டிமாண்ட், எதிர்பார்ப்புல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். Yes, fulfill it and on our behalf. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் பூர்த்தி செய்து விட்டார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரமாணங்கள் பிரகாரம் நீங்கள் நானும் அல்ல, கர்த்தருடைய கிறிஸ்துவில வைத்த விசுவாசத்தின் மூலமா தேவ ஆவியில நம்ம நடத்தப்படுகிறோம். அந்த விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். We have the freedom. இரண்டாவது விஷயம், freedom from sin and death. இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்த அந்த சந்திப்பு, பரிசுத்த ஆவியான இந்த பூமியில ஊற்றப்பட்டது, நமக்கு ஒரு ஃப்ரீடம், விடுதலை. என்னது? பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இப்ப அதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பெற்ற யாவரும் அந்த பாவத்திலிருந்து அந்த மரணத்திலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். We are delivered from the sin and death. The Spirit breaks the chain of sin. பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவத்தின் சங்கிலிகளை அறுத்து போடுகிறார். That nobody can overcome the sin. பாவத்தை ஒருவனாலும் மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. பாவத்தை ஒருவனாலும் மனிதனால ஜெயம் கொள்ளாமல் இருந்தது. பாருங்க, இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில பயங்கரமான சாபத்தை உண்டு பண்ணும். இந்த பாவம் மனுஷனோட வாழ்க்கையில அவர்கள் முன்னேறி செல்ல விடாம விட்டுரும். இந்த பாவம் அவர்கள் தலைமுறையாக ஒரு சாபத்துக்குள்ள கொண்டு போய்விடும். இந்த சாபம் சாதாரண ஒன்று இல்ல. கொஞ்சம் நம்ம லைஃபை பரிசோதனை செய்து பார்ப்போம். ஏன் இந்த சில சூழ்நிலைகள் நம்மளால மேல வர முடியல? ஏன் சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஒரு ஜெயம் கிடைக்காம இருக்கிறது? I think we need to search our hearts. அதிலே நம் இருதயத்தை பரிசோதனை செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் என்னமோ ஒரு விஷயம் நம்மளை தடை செய்து கொண்டே இருக்கிறதே, அதுதான் பாவம். அதுதான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில நமக்காய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாரையும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜெயம் கொடுக்கும்படி நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவர் சிந்தின இரத்தம், அவர் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜெயத்துல வாழ்வதுக்கு தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு ஃப்ரீடம் நமக்கு பலனை கொடுக்கிறார். அதான் யோவான் சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது அந்த சத்திய ஆவியானவர் எல்லா காரியங்களும் உங்களுக்கு போதித்து கொடுப்பார். என்னைக்காச்சும் சில தவறுகள் பாவங்கள் செய்யும் போது நம்ம ஒரு பரிசோதனை யோசித்து, ஓ இது என் வாழ்க்கையை அழிச்சிடும், நான் செய்கிற தவறுகள் தப்புகள், நான் செய்கிற மீறுதல், நான் செய்கிற பாவங்கள் என்னுடைய குடும்பம் என் பிள்ளைகளை அழிச்சிடும் சொல்லி நாம் யோசித்திருக்கோமா? We need to think about that. இன்னைக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியில செய்த பாவத்தினால மரணம் இந்த பூமியில வந்தது. யார் அந்த ஒரு மனுஷன்? ஆதாம். ஆதியில கர்த்தர் சிருஷ்டித்த மனுஷன் ஆதாம். அவன் செய்த அந்த பாவம் இந்த பூமியில மரணத்தை உண்டு பண்ணது. இந்த பூமியில சாபங்கள் உண்டானது. அதுல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த பூமியில கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியதா இருந்தது. ஆண்டவராக இயேசு இந்த பூமியில நம்மளுடைய பாவத்தை சிலுவையில அவர் சுமந்தார். நமக்காய் பாவியாக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அது நிமித்தமாய் நம் விடுதலை ஆகணும். நம்மளை விடுதலையாக்கி ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து அந்த விடுதலை வைக்கிறதுக்காக அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளனாக சத்திய ஆவியானவர் அந்த பூமியில நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம், பெற்றுக்கொள்வோம். இருதயத்தில் பெற்றுக்கொள்வோம், ஆவியில பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய ஆவியோட
பரிசுத்த ஆவியாய் இணைக்க ஆரம்பிக்கிறார். நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப அழகா சொல்லுகிறார், நீங்கள் தேவ ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படி சொல்லுகிறார். You are the temple of God. என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிப்பு பெற்றுக் கொண்டோமோ, அந்த நாளில் நீங்களும் நானும் தேவனுக்கு ஒரு ஆலயமாய் மாறுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. You become the temple. நான் ஒரு ஆலயமாய் மாறுகிறேன், நீங்கள் ஒரு ஆலயமாய் மாறுகிறீங்க. நீங்க போகிற இடமெல்லாம் தேவ ஆலயம் உங்களுக்கு கூட வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த வசனத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நீங்களும் நானும் போகிற இடமெல்லாம் தேவன் நம்ம கூடயே பயணிக்கிறார். கர்த்தர் நம்மோட நடந்து வருகிறார். கர்த்தர் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். We have received freedom from the sin and the death. கொரிந்தியர் சபைக்கு சொல்லும்போது கடைசி எதிரி மரணத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். The last enemy is death. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பயப்படுறது ஒரு விஷயம் என்னத்துக்குங்க? மரணத்துக்காக தான். ஏன்னா மரணம் முடிஞ்சுன்னா அதுக்கு அங்கிட்டு நீங்களும் நானும் நம்மளுடைய சரீரம் ஏங்காம போய்விடும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் மண்ணுக்கே நாம் திரும்பப்படுவோம். பாஸ்டர் வாரம் அதுமா மரணத்தை பத்தி பேசுறீங்கல்ல? இல்லை, இங்க நான் வெற்றியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். மரணத்திலிருந்து ஒரு வெற்றியை கொடுத்த தேவனை பத்தி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். உயிர் தெரிந்த தேவனை பத்தி உங்களோட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். மரணத்தை ஜெயித்த இயேசுவை பத்தி உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். வெற்றி சிறக்க பண்ண தேவனை பத்தி உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். வா, that is our God. உங்கள் விசுவாசம் எந்த அளவு போகிறதோ, எந்த அளவு உங்க விசுவாசம் விசாலப்படுத்தப்படுகிறதோ, அந்த அளவுக்கு பெரிய காரியங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அந்த அளவு பெரிய காரியம் கர்த்தர் உங்க குடும்பத்தில் செய்வார். நீங்கள் தேவ ஆலயமா இருக்கிறதுனால, தேவ ஆவியானவர் அங்க வாசம் பண்றதுனால, there is a freedom in your life. Hallelujah. நான் நம்புகிறேன் இந்த தேவ வசனம் உங்களுக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்கும் போது, சத்தியம் உங்களுக்குள்ள வரும்போது அது உங்களை விடுதலையாக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தட்டும். Through Christ Jesus, the law of the Spirit who gives life has set you free from the law of sin and death. Hallelujah. The Spirit who gives life. கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு இந்த பூமியில என்னங்க தேவை? நம்ம எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம், ஒரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதெல்லாம் நம்மளுடைய டிசையர், நம்மளுடைய இருதயத்தின் ஆசைகளை நிறைவேற்ற கர்த்தர் நம்மளை அழைத்து வேர் பிடித்து நம்மளை பிளஸ் பண்ணி கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். இந்த பூமியில ஆண்டவர் விசுவாசிக்கிற யாவர் மேலேயும் ஆண்டவருடைய பிளஸிங் எப்பொழுது இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நடத்தும் போது என்னது, மேக ஸ்தம்பத்தை அவருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமா அவங்க கூடயே வைத்தார். அதனாலதான் அவங்க போகும்போது அக்னி ஸ்தம்பத்தை பிரசன்னத்துக்கு அடையாளமா அவங்க கூடயே வைத்தார். இன்னைக்கு உங்க கூடயே உங்களை விட்டு விலகாத ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் மூலமா உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்க. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவரை விசுவாசிக்கிற ஒரு நாளும் குறைவடைய மாட்டாங்க. நம்பிக்கை இன்றைக்கு கூட்டுங்க. இந்த 10வது மாசத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. வாஞ்சியோட கர்த்தரை கேளுங்க. ஒரு ஆசையோட, பரிசுத்த ஆவியானவரே 10வது நாள் மேலாடின கூடினவர்கள் மேல ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே எங்க மேலே ஊற்றுங்கப்பா. நீங்க நினைக்காதீங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் 2000 வருஷத்துக்கு தான் ஊற்றப்பட்டாருன்னு. அடுத்த வர ஒவ்வொரு தலைமுறையாய் கர்த்தர் அதே ஆவியை ஊற்றி நடத்துகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொர்நேலியோட அப்போஸ்தலர் நிருபத்துல
கொர்நேலியு இங்க சொல்றாரு, அவருடைய வீட்டில் பேதுரு போறாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஷேர் பண்றாரு பாருங்க. ஐ திங்க் 11வது அதிகாரமா இல்ல 11ல பாருங்க. பேதுரு அங்க பேசும்போது 11வது அதிகாரத்துல 15வது வசனத்தை பாருங்க. நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே. கவனிங்க இந்த வசனத்தை, ஆதியிலே நம்ம மேல இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஓ மை காட், அதே ஆவியானவருடைய அனுபவம், அதே பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் புறஜாதியாக கொர்நேலியு வீட்டில் ஆவியானவர் இறங்கினார். ஓ மை காட், இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வீட்டில், உங்க மேல, உங்க குடும்பத்தில், சபையில, உங்க பட்டணத்தில் இறங்க வல்லவராக இருக்கிறார். ஓ மை காட், ஆவியானவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அப்ப இறங்கின அதே ஆவியானவர் இன்று உங்க மேல இறங்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்கள் பலனடைய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு மகிமையின் பிரசன்னம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு சுகம் வர ஆரம்பிக்கும். பவுல் சொல்லுகிறார், என் ஆண்டவர் பவுல்ட்ட சொல்றார், my grace is sufficient for you அப்படின்னு சொல்றார். பரிசுத்த ஆவியான் வந்துட்டார்னா உங்க கடந்து போகிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆகிவிடும். நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்குன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டாரு. கடந்து போகத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மதில தாண்டதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளுடைய துணையா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் பயிற்சி செய்து முன் செல்லுங்க. அல்லேலூயா. வலி வேதனைகள் எங்க இல்லாம இருக்குது, ஆனா அதுல தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகனே மகளே அப்படின்னு சொல்றாரு. My grace is sufficient. இங்க சொல்றாரு பேதுரு, as I began to speak, the Holy Spirit came on them as He had come on us at the beginning. அடுத்த வரியை வாசிங்க. Then I remember what the Lord has said. John baptized with the water, but you will be baptized with the Holy Spirit. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தார் பேதுரு. Now remember that. நீங்கள் உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நினைவுபடுத்தட்டும். இப்ப நீங்க தனி மனுஷன் இல்ல, நீ தனியா இல்ல, உன் குடும்பம் தனியா இல்ல. உன்னை பலப்படுத்துறதுக்காக, உன்னை அபிஷேகம் பண்றதுக்காக, உன்னை சுகப்படுத்துவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய ஆவியை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அதைத்தான் யோவேல்ட்ட சொல்லுகிறார் ஆண்டவர். தீர்க்கமா யோவேல் இடத்துல ஆண்டவர் பேசுறார். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல கர்த்தர் அங்க சொல்லுகிறார் யோவேல் இடத்துல, I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. Your old man will dream dreams. Your young man will see visions. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் யோவேல் இடத்துல பேசுகிறார். யோவேலோட தீர்க்க தரிசனம் அங்க ஜெருபாபேலுக்கு கர்த்தர் பேசுறார் யோவேல் மூலமா.
ஆலயத்தை கட்டுறதுக்கு அங்க ஒரு பலத்தை கொடுக்கிறதுக்காக பேசுறார். ஆலயத்தை கட்டுறதுக்காக, எருசலேம் ஆலயத்தை கட்டுறதுக்கு செருபாபேல் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். யோவேல் மூலமாய் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறது. ஆலயம் கட்டுறதுக்கு எதுவும் நினைவுக்கு வருகிறதா? இந்த சபையை கட்டுறது, உங்களுடைய சரீரமாக ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார் ஒவ்வொரு மேலையும். யோவான் ஸ்நானகர் தண்ணீர்னால பேப்டிசம் ஞானஸ்தானம் கொடுத்தார். கர்த்தர் சொல்கிறாருங்க, பரிசுத்த ஆவியால பேப்டிசம் நான் கொடுக்க போறேன், பரிசுத்த ஆவியால ஞானஸ்தானம் கொடுக்க போறேன். ஒரு கை இது விளங்காம இருக்கிறா உங்களுக்கு பரவாயில்ல, ஆனா நேரம் வரும்போது உங்களுக்கு விளங்குறதுக்கு ஆவியான ஒரு உதவி செய்வார். கர்த்தராகி இயேசுடைய பிரசன்னம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து போதித்து கொடுக்கும் நான் என்ன பேசுகிறேன் என்று ஆண்டவர் அங்க தெளிவா சொல்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது அந்த யூதர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல. ஆனா பிற்பாடு ஆண்டவர் கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது பேதுருவுடைய அந்த பிரசங்கத்தின் மூலமாய் ஆண்டவருடைய பிரதான திட்டம், ஆண்டவருடைய பெரிய கிருபை, கர்த்தருடைய பெரிய தயவு, இரக்கம் அந்த புறஜாதியாக கொர்நேலியு தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் மேலே இறங்கினது. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பெற்று கொண்டு இருக்கிறீங்க ஆவியின் பலத்தை. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் லைஃபை மாற்றுவதற்காகவே கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இருள் அதிகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சிம்பிளி டு கிவ் யூ ஃப்ரீடம், ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக. கடைசியாக freedom to approach God. தேவனை நெருங்குவதற்காக, ஆண்டவர் இடத்துல சேர்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். freedom, freedom to approach God. In Old Testament only Moses could approach God, but in the New Testament, இந்த புதிய ஏற்பாடின் ஜனங்களாகிய நம்ம கடைசி நாட்கள் இருக்கிற தேவனுடைய நாட்கள்ல வாழ்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கிருபை, என்னுடைய கிருபை, என் தயவு, என் பரிசுத்தாவின் மூலமா நீ என்னிடத்துல சேர முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போ அத எக்ஸோடஸ், யாத்திராகமம் 24வது அதிகாரத்துல அங்க சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் மோசே இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. Exodus 24 verse 1 and 2. வாசிங்க. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். இவங்கள ஆண்டவர் சொல்றாரு, வந்து தூரத்துல நில்லுன்றாரு. அடுத்த வசனம், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து, மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் கிட்ட வரணும். அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஆகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். கர்த்தர் உரைக்கிறார், மோசே இவர்கள் மட்டும்தான் வரணும், அவங்க எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்றணும். மோசே, ஜனங்கள் கிட்ட வரக்கூடாது, ஆகாது. இதுதான் பிரமாணம், இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, இது தாங்க ஆண்டவர் பழைய ஏற்பாடுல கொடுத்த பிரமாணம். They cannot come near to God. யாக்கோப் சொல்றார் ரொம்ப அழகா, நீ கர்த்தரிடத்துல சேரும் போது கர்த்தர் உன்னிடத்துல வந்து சேருவார். When you come near to God and God will come near to you, அப்படி சொல்றார் யாக்கோப் 5வது அதிகாரத்துல. ஆனா பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் மோசே இடத்துல சொல்றாரு, இவங்க கிட்ட வர ஆகாது. They did not approach closer to me அப்படின்றார். என் கிட்ட வரக்கூடாது.
ஆனால் இன்றைக்கு தேவன் எவ்வளவு நல்லவர். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவோடைய பிரசனம், இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியின் மூலியமாய் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பக்கத்துல அவர் நம்மோட வாழ்வதில், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுல, அன்று மோசே மட்டும்தான் அந்த ஸ்லாக்கியம் பெற்றான். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம பெற்றிருக்கிறோம். What a privilege that we have today. எத்தனை கிருபை, எத்தனை ஸ்லாக்கியம் நம்ம இருக்கு. நினைச்சாலும் கிடைக்காத பழைய ஏற்பாட்டில் உள்ளது தேவன் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, நான் உன்னோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஐயா சிஸ்டர் விக்டோரியா, கர்த்தர் உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மலர், ஆண்டவர் உங்களோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாத்திரம் இல்லதா? மனுஷன் அதுக்கு பாத்திரமா இல்ல. ஆனா கிறிஸ்துவோடைய இரத்தம் அவனை பாத்திரமாய் மாத்துகிறது. The blood of Christ make him, அவனை பாத்திரமாய் மாத்துகிறது. அப்பொழுது தேவன், கிறிஸ்துவோடைய இரத்தம் நம் மேல இருந்ததுனால தேவன் நமக்குள்ள அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். வராரு உள்ள, அவரே வராரு உனக்குள்ள. எத்தனை முறை நீங்களும் நானும் விலகி போனால் அவர் தேடி தேடி வருகிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். வியாகுலம், வியாதிகள், தடைகள், பிரச்சனைகள், இது எல்லாத்திலையும் உங்களை விட்டு விளக்குறார், உங்களை காப்பாத்துறார். உங்களை ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் காப்பாத்துறாரு. ஆக்சிடென்ட் எப்படி நடக்கும்னு தெரியாது யாருக்கும். ஆக்சிடென்ட் எப்படி நடக்கும்னு தெரியாது. அன்னைக்கு பைபிள் காலேஜில் நானும் ரேச்சல் அங்கே அப்போதான் நான் கிளாஸ் முடிச்சுட்டு இறங்குறேன். சிஸ்டர் எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, வீட்டு கூட்டத்தோட பண்ணீங்களா, ஜெப கூட்டத்தோட. படியிலேருந்து கீழே இறங்கி போகிறோம். அந்த பெரிய ரோடு இருக்க, பாபுக்கு தெரியும், பெரிய ரோடு முன்னுக்கு. அந்த அளவில் அப்படியே கூட்டமாக கூடி இருக்கிறானுங்க. அப்புறம் ரேச்சல் அங்கே போய் பார்க்குறோம், 2 பையனுங்க மோட்டரில் ஆக்சிடென்ட். நேரம் அவன் போய் இப்படி யூட்டன் பண்ணிருக்கான், இவன் நேரம் அந்த ரேஸ் ஓடி அடிச்சு தெரிச்சு போய் கிடக்குறானுங்க. அப்பயே உடனே ரேச்சல், அவங்க தானே ஹீரோயின், உடனே போன் எடுத்தாங்க, 999 அடிச்சு. அவ்வளவு பேர் கூடி இருக்கானுங்க. அவனுக்கு ஒருத்தன் கூட கால் பண்ணாம இருந்திருக்கானுங்க. கை அப்படியே வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க, யாருமே ஆக்ஷன் எடுக்கல. இவங்க எடுத்து, எனக்கும் தெரியாது, அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அடிச்சாங்க, பேசினாங்க. அடுத்த 5 மினிட்ல வந்துட்டான் ஆம்புலன்ஸ். 2 பேரும் தூக்கி கட்ட போட்டு தூக்கிட்டு போறாங்க. ஆக்சிடென்ட் எப்ப நடக்கும்னு தெரியாது. அதான் நம்ம சொன்னேன், நம்மள என்னது சவால்கள், பிரச்சனைகள், டிசைனா விதவிதமா வரும். லலிதா கடந்து போற பிரச்சனை கௌரிக்கு இருக்காது, அம்மாய் கடந்து போற பிரச்சனை சிஸ்டர் விக்டோரியாக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி. புதுசா வந்த பிரதர் கடந்து போற பிரச்சனை அது வேற மாதிரி. ஆனா இயேசு ஒரே மருந்து தான் வச்சிருக்கிறார். அவருடைய நாமம், அவருடைய பேரு இயேசுன்னு சொன்னா எல்லாம் ஓடும். வா, அவரை பிடிச்சிக்கிங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பிரச்சனை என்னன்னா, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சும்மா போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் இந்த கடையில் மேக்னம் நம்பர் எடுக்கிற மாதிரி, இயேசுவை நம்பர் எடுக்கிற மாதிரி வச்சிடாத. அந்த இல்லை, லக்கி என்னது, என்ன அதிர்ஷ்டம் இல்லை, அதிர்ஷ்டம் குழுக்கிற மாதிரி இல்லை. அவர் சொன்னதுதான். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரை பின்பற்றுங்கன்னா முடிஞ்சு, உன் லைஃப் மாறிடும்.
அடுத்த வாரம் நான் அதை டச் பண்றேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர். இன்னைக்கு ஆண்டவரை நெருங்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியா இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் மூலியமாய் தேவன் நம் பக்கமாய் வருகிறான். Ask yourself இன்றைக்கு நம்மளை கேட்டுக்கொள்வோம். Are you living in the freedom that Christ offers? கிறிஸ்து கொடுத்த அந்த விடுதலையில, அவர் நமக்காக கொடுத்த அந்த விடுதலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? Are there areas where you are still held captive by fear? ஏதாவது ஒரு எல்லைகளை இன்னும் பயப்படுத்தி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மளுடைய கில்ட்டினஸ்னால, குற்ற மனசாட்சினால, இல்லை தப்புனால, தவறுகள்னால இன்னைக்கு மைண்டில், நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஆவியில் பாருங்க, நம்ம எதை சரிப்படுத்துறோமோ அதை சரிப்படுத்தினா ஃப்ரீடம் வந்துடும், ஒரு விடுதலை வந்துடும். ஒரு விடுதலை வந்தால் தான் ஒரு சுகம் வரும். எதுலெல்லாம் நீங்கள் விடுவிக்க முடியாமல் இருக்கீங்களோ, உங்களுக்கு உங்கள் சரீரம் ஒவ்வொரு நரம்புகளும் அது ஏங்குவதுக்கு, உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகுவதுக்கு ஆண்டவர் இந்த விடுதலையை வச்சிருக்கிறார். இந்த நரம்புகள் எல்லாம் ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணணும். ஏன் இன்னைக்கு டென்ஷன் வந்தோடனே என்ன ஆகுது? அங்கங்கே ரத்தம் பிளாக் பண்ணுது. அந்த ரத்தம் என்னது? கட்டியாகுது. ரத்தம் கட்டியாகணும் என்ன ஆகும்? கடந்த வருஷம் நான் ஆஸ்பத்திரியில் கடந்த மாதிரி என்ன ஆகும்? ரத்தம் கட்டி ஆகணும்னு ஹார்ட் அட்டாக். அப்ப அது கட்டி ஆகக்கூடாதுன்னா மனநிலையில, சிந்தையில, நம்மளுடைய சரீரத்துல ஆரோக்கியமா இருக்கணும். கர்த்தர் அந்த ஆரோக்கியத்தை தான் ஃப்ரீடம், விடுதலை நான் சொல்றேன். அதை தான் வைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில அதை முன்வைத்து கிறிஸ்துக்குள்ள நமக்கு விடுதலை. அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. Thank you. இன்னைக்கு நம்ம திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோம். புதிதாய் வந்தவர்கள் அதில் பங்கெடுக்க வேண்டாம். அப்படியே எழுந்திருப்போமா? கம். ஹல்லேலூயா. Thank you Master. Thank you Lord. Thank you Jesus. இயேசுதான் உங்க கையில் இப்போ வருகிறது. இயேசுடைய ரத்தமும் இயேசுடைய சரீரமும். அதான் நான் சொல்றேன். என் பலன் எல்லாம் நீதானையா, என் பலன் எல்லாம் நீதானையா. Beautiful, beautiful. Shata Rama Shata Rama Shata Rama.
ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஏன்னா நீங்க தான் ஆசாரியர்கள். பேதுரு ஆண்டவர் வெளிப்பாட சொல்லுகிறார், you are the priest, you are the royal priest. Come on, bless. உங்கள் கரங்களை உயர்த்தி அப்படியே bless பண்ணுங்க. Father, bless. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையில வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் உண்டாகட்டும், தேவனுடைய கிருபை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியின் அசைவு உண்டாகுவதாக. நல்ல சுகத்தை கொடுங்க. இந்த ஆயுசுக்காக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவுடைய நாமத்தில். I bless them. Bless everyone. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரங்களுக்கு இவர்கள் தகுதி உள்ளவர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள். தகுதி உள்ளவர்கள். தேவனை ஆசீர்வதிக்கிறேன். ஓ இயேசுவின் நாமத்தில் bless them. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து உங்க சமாதானம், உங்க கிருபை, உங்க தயவு இருந்து இந்த 10வது மாசம் முழுவதுமாக கர்த்தர் பிள்ளைகளை நடத்துங்க. எந்த குறைவும் இல்லாம நிறைவாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.